ஹாய் ஏஞ்சல். ஹாய் மார்கரெட் அக்கா. அக்கா, இது நம்ம கதை சொல்வீங்களே, இன்னைக்கு என்னக்கா கதை சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் ஏஞ்சல். அதோட தலைப்பு உண்மை பேசு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தானாம். இவன் பக்கத்தில் வயலில் வேலை பார்க்குற எல்லாரையும் ஏமாற்றலான்னு புலி வருதுன்னு கத்தி கூச்சல் போட்டானாம். பக்கத்து வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இது கேட்டுச்சான். உடனே இவங்க எல்லாரும் அவன் இருந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அவன் நல்லா சிரிச்சிட்டு சொன்னானா, அவங்களெல்லாம் சும்மா தான் ஏமாத்தணுன்னு. அங்கே இருக்கிற எல்லாரும் இவனை திட்டிட்டு போனாங்களாம். இன்னொரு நாள் உண்மையாகவே அந்த இடத்துக்கு புலி வந்துதான். இவன் உண்மையாகவே புலி வருதுன்னு கத்தி கூச்சல் போட்டானான். ஆனால் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க யாரும் இவனை கண்டுக்கலையாம். ஏன்னா அவன் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஏமாத்துறான்னு யாரும் அவன் கத்தி கூச்சல் போட்டதை கேட்கலையாம். அதுக்குள்ளே இந்த புலி அவனை வேட்டையாடி சாப்பிட்டுடுச்சான். இப்போ சொல்லி ஏஞ்சல், இந்த கதையிலேருந்து உனக்கு என்ன புரியுது? நாம எப்பவுமே பொய்யே பேசக்கூடாது. என்னதான் அது ரொம்ப தப்பா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் உண்மையே பேசணும்.